வணக்கம் மக்களே. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற காய்கறிகளோட தோலை குப்பையில் போடாமல், மாதிரி பழங்களோட தோலை குப்பையில் போடாமல் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதை எப்படி செடிக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா மிக்சியில் போட்டு அந்த வேஸ்ட்டெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைங்க. அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைங்க. தண்ணி ஊற்றினா தான் நல்லா அரைப்படும். காய்கறி வேஸ்ட்டு, பழ வேஸ்ட் நல்லா அரைப்படும். அரைச்சது அப்படியே ஊற்றாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து செடிகளுக்கு போட்டிங்கன்னா செடிகளில் நல்லா வளரும். செடியில் காய்க்கிற காய்கள் நல்லா காய்க்கும், பூக்கள் நல்லா பூக்கும். நம்ம எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் செடிகளுக்கு உரமாக ஆக்குங்க. அதான் இயற்கைக்கு நல்லது. நீங்கள் செயற்கையான உரங்களை யூஸ் பண்ணாதீங்க. அதுமாரி முட்டை ஓடெல்லாம் தூக்கி போடாமல் அதெல்லாம் நல்லா உடச்சி தூள் பண்ணி செடிகளுக்கு உரமாக போடுங்க. அப்புறம் ரோஜா செடிகளுக்கு போட்டிங்கன்னா நல்லா பூ பூக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.